நம்ம செய்வோம். உங்க பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு ஒரு அசட்டா இருப்பாங்க தவிர கண்டிப்பா உங்களுக்கு வாரமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அவங்களோட ஃபீட் பண்ணி கொண்டிருக்கிறோம். எனக்கு இந்த ஆடுறது பாடுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இது உண்மையான காரியம். நான் இது செஞ்சதும் கிடையாது. ஆனா இந்த பிள்ளைங்களை நான் அந்த ஒவ்வொரு வாரமும் வந்து நானே இங்க வருவேன். வந்து அந்த பிள்ளைங்களை வார்த்தை கொடுப்பேன். அந்த வார்த்தை கொடுத்த பிள்ளைங்களை வழி நடத்தும் போது அவங்கள உற்சாகப்படுத்த வேண்டியது எனக்கு அவசியமாக இருந்தது. அந்த பிள்ளைங்களுக்கு ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னா பிள்ளைங்க அதை உற்சாகத்தோடு செய்ய மாட்டாங்க. அவங்களும் சந்தோஷம் மகிழ்ச்சியா ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும். அதை செஞ்சாதான் பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதனால இந்த ஒரு ப்ரோக்ராமை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அதையும் தாண்டி கர்த்தருடைய வார்த்தையின்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா, பாஸ்டர் மட்டும் தான் ஊழியம் பண்ணணும், பாஸ்டர் மட்டும் தான் சுவிசேஷம் சொல்லணும், பாஸ்டர் மட்டும் தான் வேதத்தை ஜனங்கள் போதிக்கணும். மனைவிகளை குறித்து வேதம் சொல்லும் போது சொல்லுகிறது, மனைவிகளே அந்தபடியே உங்கள் கணவர்மாருக்கு கீழ்ப்படிந்தீர்கள். ஒருவேளை போதனை தெரியாம தேவன் அறியாத மனுஷன் உங்கள் கணவனா இருந்தா உங்களுடைய நற்கிரியம் என்னும் போதனையை வச்சு அவங்க இந்த பைபிளே இல்லாம நீங்க அவங்கள ஆதாயம் பண்ணி கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. எப்படியா அங்க பைபிள் எடுத்து எங்க பாஸ்டர் இது சொன்னாலும் அடிச்சு சொல்றதுக்காக இல்ல, மனைவியோ அங்க போயிட்டு உங்க நற்காரியங்கள் மூலமாக உங்க ஹஸ்பண்ட ஆதாயம் பண்ணி கொள்ளலாம் என்பது குறித்து. அதே போல ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு வெறும் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் மாத்திரம் இல்லாம கர்த்தருக்காக பிள்ளைங்க எழுப்பி பிரகாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையில பிள்ளைங்க நடக்கும் போது கர்த்தர் பிள்ளைங்களை பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பிள்ளைங்களை வழிநடத்துவார். கர்த்தருக்கு பயப்படுத்ததே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழி 1:7 சொல்லுகிற பிரகாரம் பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்பட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களை கனம் பண்ணுவாங்க. யார? தாய் தகப்பனை கனம் பண்ணுவாங்க. வசனம் சொல்கிறது, தாய் தகப்பனை கனம் பண்ணும்போது அவங்களுக்கு ஐஸ்வர்யம் ஆயுசு நாட்களும் கூடுமா. எந்த அப்பா அம்மாவும் பிள்ளைங்க கம்மியா பாடணும்னு யோசிக்கிறீங்களா? இல்ல. எல்லா பிள்ளைங்க எல்லா தாய் தகப்பன் என்ன நினைக்கிறாங்க, நான் 30 வருஷம் அம்மா இப்ப வரைக்கும் தூக்கி காமிப்பாங்களாம். ஏன்னா அவங்க சக்தி அவ்வளவுதான். அப்பா தோலுக்கு மேல தூக்கி காமிப்பாரான். ஏன் அது அர்த்தம் கேட்டீங்கன்னா, நான் இவ்வளவு லிமிட் தான் பார்த்திருக்கேன் மகனே, நீ அந்த லிமிட்டை தாண்டி பார்க்குவேன்னு போட்டு எல்லா அப்பாவுடைய எண்ணம் அதுவாக தான் இருக்கிறது. ஆனா இது எல்லாமே சாதிக்க வேணும்னு ஒரே ஒரு காரணம் தான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். எப்படி கேட்டா, கடவுளும் உங்க பிள்ளைகள் இருப்பாரானால் கண்டிப்பா தேவனை வார்த்தை சொல்றோம், நீங்க நினைப்பதை காட்டிலும் நீங்க ஜெபிப்பதற்கு காட்டிலும் தேவன் அதிகமான இடத்துக்கு உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் கண்டிப்பா கொண்டு போவார். ஆகையால தான் இந்த பிள்ளைங்க உங்களுக்கு இந்த நாளில ஒரு சுவிசேஷம் சொல்லும்படியாக தான் அந்த நாளில் பிள்ளைங்களை நாங்க இந்த டிராமா பண்ண வச்சோம். இந்த டிராமா அர்த்தம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். சின்ன பிள்ளைங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் இதுல இந்த கான்செப்ட்ல வந்ததுனால அதோட ப்ரெசென்ட் பண்ணலையான்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா கண்டிப்பா அவங்க பாடி லாங்குவேஜ் ஒரு வார்த்தை ஒரு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இந்த நேரத்துல கூட ஒரு விஷயம் கண்களை மூடி, ஆண்டவரே இது ஃபர்ஸ்ட் டைம் எங்க சபையில செஞ்சிருக்கிறாரு, இன்னும் நம்ம அநேக காரியம் செய்ய வேண்டிய அவசியமா இருக்குது. ஒருவேளை கண்களை மூடி ஆண்டவர் நன்றி செலுத்தலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசு நாமத்துல இப்படி பார்த்து நாங்கள் அண்டி வருகிறோம். நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவரா இருக்கிறீர். நீர் மிகவும் நல்லவரானவரே. நாங்கள் உண்மை இல்லாத போதில கூட நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறீர். நாங்கள் உங்களுக்கு துரோகியா இருக்கிற கூட ஆண்டவரே நீங்கள் உங்க நேசத்தை காண்பித்தீர். நாங்கள் ஆண்டவரே உங்களுக்கு சத்துருவா இருக்கையில உங்களுடைய அன்பை எங்கள் வெளிப்படுத்தி உங்களுடைய குமாரனை எங்களுக்கு கொடுத்து அந்த குமாரன் மூலமாக எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் மீட்பை கொடுக்கிறாங்க. நன்றி. இந்த நாளில கூட உங்களுடைய வார்த்தையின்படி பாலகர் மேலும் மூப்பர் மேலும் வாலிபர் மேலும் ஆண்டவரே உங்களுடைய ஆவியை ஊற்று என்று சொல்லுகிற பிரகாரம் இந்த நாளில உங்களுடைய வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளுடைய ஆவியை ஊற்றி இந்த பிள்ளைகள் மூலமாக இந்த உலகம் எங்கும் இயேசு பிறப்பு குறித்தும் அப்பா இதோ கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை குறித்தும் நீங்க சுவிசேஷமாக இந்த பிள்ளைகள் நாளில நதித்த இந்த காரியம் உலகம் எங்கும் நீ கொண்டு செல்லுவதற்காக நன்றி. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் எதிர்காலங்களை உங்களுடைய கருத்துல போடுகிற ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நீர் பாதுகாத்து பராமரித்து இந்த பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு அந்த இந்த பூமிக்கு நீர்
கொண்டு வந்தீரோ அந்த நோக்கம் விசேஷம் அந்த பிள்ளைகள் வாழ்க்கை நிறைவேற கிருபை செய்யும். அதே போல இந்த வளர்க்கிற இந்த பிள்ளைகளை தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு அப்பா எல்லா சலுகை செய்யத்தக்கதாக அந்த தாய் தகப்பனுக்கு எல்லா தேவையும் சந்திக்கும்படி நோக்கி நாங்கள் பார்ப்போம். இந்த நாளில பார்ட்டிசிபேட் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்தி அந்த அவருடைய தாய் தகப்பனை ஆசீர்வதித்து பலப்படுத்தி அப்பா அவர்களுக்கு உங்களுடைய வாக்குத்தத்தத்தின்படி உபாகம் 1:11 வாசிக்கும் போது இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு நீர் ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே. அந்த ஆசீர்வாதம் இந்த குடும்பம் ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்கிறாங்க. இதே போல சுவிசேஷம் அநேகர் கொண்டு போய் சேர எந்த இடத்துலலாம் தடைகள் இருக்கிறதோ அந்த இடத்துல வார்த்தை கொண்டு போய் சேர்க்க எந்த உதவி செய்கிறாங்க. வந்திருக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு உள்ளத்துல ஒரு புதிய சமாதானம் சந்தோஷம் வரட்டும். நாளிலே இயேசு கிறிஸ்து அறியாத யாராவது இந்த இடத்துல இருப்பார். ஆனால் இயேசுவே அவர் உள்ளத்தை நீர் தொட்டு அவர்களே அவர்களை நேசிக்கிறீர், அவர்களே நீர் அன்பு கூறுகிறீர்கள் நாம் அறிந்து கொள்ள உதவி செய்கிறார். நாம் மகிமைப்படட்டும். பெரிய காணிச்சல் எல்லா கனத்த மகிமை துதி எல்லாவற்றும் கூறுகிறேன். ரட்சகர் மீட்பருவாம் இயேசுவின் நாம் வேண்டிக் கொள்வோம். ஆமென்.